இன்றைய தேவ செய்தி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். 7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 8 பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஐலம், இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த தேவ செய்தியை தான் இன்றைக்கு சிந்தனைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்போது துறந்த மனசோட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோட உள்ளத்திலும் இடைப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தை தருவார். இந்த செய்தி தலைப்பு என்னன்னா, கடவுள் யார்? இதுதான் தலைப்பு. உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விளக்கத்தை நாம் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் கடவுள் யார் என்பதை கிறிஸ்தவ சமூகம் கடவுளை யார் என்று அறிவிக்கிறார்கள் என்றால் திருத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கடவுள் எப்படி இருக்காருனாக்கா திருத்துவமாக இருக்கிறாரு. என்ன அந்த திருத்துவம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திருத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படி ஒரு வசனம் பைபிளில் இல்லை. இது யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கடவுள் எனப்பட்டவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக இருக்கிறாரு அப்படின்னு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுனாக்கா, இயேசுவானவரே கடவுள், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. உண்மையில் இயேசுவானவர் கடவுளா அல்லது பிதாவானவர் கடவுளா என்கிற ஒரு தெளிவு நமக்கு வரணும் இல்லையா? இயேசுவே சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா? வழிபாட்டில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னா, வழிபாட்டில் உள்ள கோளாறுகள்னால தான் வந்தது. ஆதி முதல் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் ஆதி முதல்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சத்தம் யாரோடது? அவருடைய நீதி யாரோடது? இதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆதி முதல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நீதி சத்தம் இது யார்கிட்டேருந்து வருதுன்னா பிதாவிகிட்டேருந்து வருது. அப்போ பிதாங்கிற ஒரு கடவுளாக இருக்காரா அல்லது இயேசுன்ற ஒரு கடவுளாக இருக்கிறாரா? திருத்துவம்னா என்ன? அதை தான் இப்போ திருத்த போகிறோம் இல்லையா? திருத்துவம்னா 3 நிலைப்பாடுன்னு சொல்கிறாங்க. திரு அப்படின்னா 3ன்னு அர்த்தம் இல்லை, திருன்னா மரியாதைன்னு அர்த்தம். திரி அப்படின்னா ஆங்கிலத்தில் 3ன்னு அர்த்தம் இல்லையா? திரி காடா இல்லை திரி துவமா? பாதி தமிழ் பாதி ஆங்கிலமாக இருக்குது இல்லையா? திரினா 3, துவம்னாக்கா இயக்கம்னு அர்த்தம். அப்போ 3 இயக்கங்களாக இருக்குதா? தெரியல இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுது கடவுள் ஒருவரே. எப்படி? கடவுள் எனப்பட்டவர் அவர் ஒருவராக தான் இருக்கிறாரு. அப்புறம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, நிறைய இடங்களில் சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அழைக்கிறார்களே, அதை அவர் ஒத்துக்கிட்டாரா? அல்லது இயேசுவானவரே நான் தான் கடவுள், வானத்தையும் பூமியை படைத்தேன், என்னை விசுவாசிங்க, நான் தான் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு எங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? வேதம் முழுக்க படித்து பார்த்தா ஒரு இடத்துலையும் இயேசு தன்னை கடவுள்னு சொல்லவே இல்லை. அவரை கடவுள்னு சொல்ல வந்தவங்களுக்கு அவர் புத்தி புகட்டுறாரு, நான் கடவுள் அல்ல அப்படின்னு. ஒரு கூட்டம் இயேசுநாதர்கிட்ட வருது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் நோய்களை விரட்டினோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் பேய்களை விரட்டணும், பிசாசுகளை விரட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வருது. அதுக்கு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, அட அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தாவே உன் நாமத்தில் தான் நாங்கள் பிசாசுகளை விரட்டணும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்? பிதாவின் சித்தத்தின்படி செய்யுங்கன்னா உங்களை யார் என் நாமத்தில் செய்ய சொன்னது? என் நாமத்தில் செஞ்சிங்கன்னா அது நடந்திருக்காதே. ஏன்னா கிறிஸ்துவே அற்புத அடையாளங்கள்லாம் செய்யும் போதெல்லாம் பிதாவினுடைய நாமத்தில் தான் செஞ்சார். லாசரு வீடாக இருக்கட்டும்,
இந்த 12 வயசு பெண்ணாக இருக்கட்டும், நாயனூரில் ஒரு வாலிபனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்கிறார். அவரே நிறைய இடத்துல சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் முழுக்க படித்து பாருங்கள். என் பிதாவின் வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்கிறேன், அவருடைய சத்தத்தை மீறி நான் வேறு எதுவும் செய்கிறதில்ல, அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அப்போ அவர் தன்னை எங்கேயுமே கடவுள்னு அவர் முன்னிறுத்தவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படி வந்திருக்கோம்? இதெல்லாம் பக்தியில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது தான். இப்போ நம்ம நாட்டில் நிறைய ஆன்மீக தலைவர்களாக இருக்காங்க. அவங்க நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த கருத்துக்களை செயல்பாட்டில் கொண்டு வராமல், வாழ்க்கையாக நடைமுறையாக கொண்டு வராமல், சொல்லி கொடுத்தவரை கடவுளாக மாற்றிடுவாங்க. இப்போ அப்படி தானே நிறைய சாமிகளெல்லாம் கடவுளாக மாற்றி விட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த விழிப்புணர்வு வராமல் அவங்கள கடவுளாக மாற்றி, அவங்கள ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றி, வழிபாட்டுக்குரியவராக மாற்றி, தாங்கள் வாழ்க்கையிலையோ நடைமுறையிலையோ எந்த மாற்றமும் செய்யாத சொல்லி கொடுத்த குருவை கடவுளாக்கிடுறாங்க. அது மாதிரி தான் இந்த லிஸ்ட்டில் இயேசுவும் வந்துட்டார். இதை செய்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள், பாஸ்டர்கள், இவர்களே தவறாக போதிச்சிடுறாங்க. இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர். யார்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்ற மூன்று. இம்மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. 3 நிலைப்பாடுகளை காட்டுறதுனால இது திருத்துவம் அப்படின்னாங்க. நாம் அதை திருத்துவோம். இது எங்கெங்கெல்லாம் அறியாமை பிழைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம திருத்துவோம். 3 நிலைகளை காட்டின உடனே அதோடு நின்றுட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இம்மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. இதை சொல்ல தவறிட்டாங்க. இது மூன்றும் ஒன்றாக இருக்குதா, தனித்தனியாக இருக்குதா? இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த 3 நிலைகள்னால் என்ன? இதை கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். பிதா அப்படின்னா என்ன? பிதான்னா வித்து உடையவர் இல்லையா? ஒரு தகப்பன் பிள்ளைகளை பெறுறாருன்னா வித்து அவரிடத்துலேருந்து வரதுனால, அவர் மூலமாக இந்த பிறப்பு வந்ததுனால அவரை பிதா என்று அழைக்கிறார்கள் இல்லையா? தாயாகப்பட்ட உடம்பு கொடுத்தாலும் அந்த உடம்புக்கு மூல கருவாக இருக்கிற வித்து கொடுக்கறது தகப்பன். அதுபோல் இந்த பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் பாருங்கள், பூமி மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தையே பாருங்கள். இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு பொருட்களாக இருக்குது இல்லையா? அசையுது, அசையாமல் இருக்குது. ஊரும் பிராணிகள், நடமாட ஜீவ ஜந்துக்கள், கடல்வாழ் ஜீவங்கள், இதெல்லாம் ஒரு உயிரினங்கள் நடக்குது இல்லையா? அது ஒரு உடலோடும் சத்தத்தோடும் உயிரோடு இருக்குது இல்லையா? இதெல்லாம் உருவாகிறதுக்கான மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது? மூல வித்து யார் கொடுத்தது? அதை தான் பிதான்னு சொல்லப்படுது. பிதா என்றால் இந்த எல்லா பொருட்களுக்குமான ஒரு அடிப்படை உடல் அமைப்புன்னு இருக்கிற ஒரு காட்சியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் பிதா. அதுதான் பிதா. அந்த பிதா எப்படி இருந்ததுன்னா அமைதியாக இருந்தது. ஒன்றுமே இல்லாத காலத்தில் அமைதியாக இருந்தது. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரமே முதல் அதிகாரம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஏன் படைத்தார்னா அது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. முதல்ல இந்த படைப்புக்கள்லாம் இல்லாமல் வெறுமையாக இருந்தது. அந்த வெறுமையாக இருந்தது தான் பிதா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெறுமையாக இருந்த பிதா அமைதியாக இருந்து ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒன்றை உருவாக்குனார். அமைதியிலேருந்து ஒரு அழுத்தம் உண்டாகி அந்த அழுத்தத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு வெடிப்பு உண்டாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த வெடிப்பு மூலமாக சிதறிய அணுக்கதிர்கள்லாம் சிதறிய மாசி தூசி எல்லாம் ஒன்று சேர்ந்து அது உருண்டையாகி கிரகங்கள் உண்டாச்சு. அது மாதிரி நாம் வசிக்கிற இந்த கிரகத்துக்கு பால் மண்டலம்னு பேர். சூரியனை மையப்படுத்தி 9 கிரகங்கள் சுற்றி வருது. இதுபோல் லட்சக்கணக்கான பால் மண்டலங்கள் இப்பிரபஞ்சத்தில் உள்ளது என்று சயின்ஸ் சொல்லுது. இந்த வான விரிவு நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்குதான். அப்போ இதையெல்லாம் உருவாக்கினார் இல்லையா? இது எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் வடிவம் வந்து இருக்கு இல்லையா? கிரக அமைப்போ அந்த கிரகங்களில் உள்ள உயிரினங்களுக்கான உடல் அமைப்பு இருக்கு இல்லையா? இது எல்லாமே பிதாவினால் உருவானதுனால இந்த உடல் எல்லாமே பிதா தான். நல்லா விளங்கிக்குங்க. வேதம் இதை நிறைய இடத்துல சொல்லுது.
நம்முடைய தேகமாகப்பட்டது நமக்கு சொந்தமானதில்லை, இது கடவுள் தங்குகிற ஆலயம் என்று எண்ணுங்கள் அப்படின்னு கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் திருவிருந்தே கொடுக்குறார். அப்போ இந்த தேகமாகப்பட்டது கடவுள் தங்குகிற ஆலயம், இது அவருடைய வீடு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆதியாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. முதல் படைப்புகள் எல்லாம் படைச்சி எல்லாவற்றையும் முடித்த பிறகு இவைகள் நன்றாக உள்ளதென்று படைச்ச அந்த கடவுள் சொல்லிட்டு அவர் எவைகளை சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளவே ஓய்ந்திருக்கிறார் என்று வசனம் முடியுது. எவைகளை சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளவே ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ கடவுள் எல்லாவற்றிலையும் இருக்கிறாருங்க. துரும்புலையும் இருக்கிறாரு, பர்வதத்துலேயும் இருக்கிறாரு, பிரபஞ்சத்துலேயும் இருக்கிறார். எல்லாவற்றுக்குள்ளும் கடவுள் அவருடைய ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அவர் ஆற்றலாக எல்லாவற்றிலையும் பரவி இருக்குது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுது, பிதாவுக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் நிற்கிறோம், மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போது எல்லாவற்றுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். ஓர் அறிவுன்ற புல் பூண்டு புழுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயும் கடவுள் ஆற்றல் இருக்குது. அதுதான் அதை வளர்ச்சி அடை செய்கிறத அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு வருது. ஆறறிவு கொண்ட மனுஷன் சொல்கிற நமக்குள்ளேயும் அந்த கடவுள் ஆற்றல் தான் நம்மளை கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க வைக்குது. இப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிலையும் கடவுள் ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அதனால தான் அந்தந்த பருவ காலத்தில் அதன் வேலையை சரியாக செய்யுது. நம்ம வாழற இந்த பால்மண்டலம் கூட பருவ காலத்தை, காற்று காலம், மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், இதெல்லாம் சரியாக அது இயங்கிறதுக்கு என்ன காரணம்? கடவுள் ஒரு நீதி அமைப்பை உருவாக்கி அவைகளுக்குள்ளே அவருடைய ஆற்றலை செலுத்துறதுனால அவருடைய சக்தி ஆற்றல் தான் இதை இயக்க செய்யுது இல்லையா? அப்போ எல்லாவற்றினுடைய படைப்புக்கும் பேஸ் அந்த உடல் அமைப்பு இருக்குது இல்லையா, மெட்டீரியலிசம், இதெல்லாம் கடவுள், இதுதான் பிதா. இந்த மெட்டீரியலிசத்தை தான் பிதான்னு சொல்லப்படுது. இந்த மெட்டீரியலிசம் உருவாக்கப்பட்ட பிறகு அது எப்படி இயங்கணும்னா அதுக்கு ஒரு உயிராற்றல் இருக்கணும் இல்லையா? இப்போ நாமளே உயிரோடு இருக்கிறதுனால தான் அசைகிறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், எல்லாமே நடக்குது. உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? அதை பெணன்னு சொல்கிறாங்க, டெட் பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா? மெட்டீரியலிசம் உருவாயிடுச்சு. அந்த மெட்டீரியலிசத்தை இயக்கிற சக்தி கொடுக்கறதுனால அதுக்கு உயிர் கொடுத்தார். அந்த உயிர் பரிசுத்த ஆவின்னு பேர். அந்த பரிசுத்த ஆவி எப்படி உள்ளே கொடுத்தாருனாக்கா சப்தத்தினால கொடுத்தார். வெறும் உடல் மட்டும் இருந்து எந்த பயனும் இல்லை, அந்த உடலை இயக்குகிற உயிராற்றல். அப்போ எல்லா படைப்புகளுக்குள்ளும் அது அசையவும், நிற்கவும், பறக்கவும், ஓடவும், ஓடியாரவும் இருக்கிற அந்த உயிர் ஆற்றலுக்கு அது பரிசுத்த ஆவின்னு பேர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்குதுங்க, எல்லாவற்றுக்குள்ளும் ஓய்ந்திருக்குது. அவர் எவைகளை சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை இல்லையா? இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே கடவுளால் உண்டாது தானே. எல்லாத்துக்கும் மூல விதை யார் கொடுத்தது? கடவுள் தானே. அந்த கடவுள் எல்லாவற்றுக்குள்ளுமா ஓய்ந்திருந்து அதுதான் வளர்ச்சியை உருவாக்குது, அதுதான் இந்த உலகத்தை இயக்குது. அதுவே அதுவாக இருந்து அது அதனுடைய காரியத்தை பிரமாதமாக செய்யுது. அதுக்கு பரிசுத்த ஆவின்னு பேர். இதை ஆதாரபூர்வமாக எப்படி புரிஞ்சுக்கலான்னாக்கா, முதல் மனுஷனை உண்டாக்கும்போது மண்ணினால் மனுஷனை உருவாக்கினார். அந்த மண்ணானது ஒரு உருவம் கொண்டது இல்லையா? கடவுள் என்னப்பட்டவர் உட்கார்ந்து ஒரு கொயவனை போல் மண்ணை பிசைஞ்சு ஒரு உருவமெல்லாம் செய்யலை. அவர் என்ன சொன்னார்? ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போமா, தன்னுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போமா, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிப்போம் என்றார். அவர் சிருஷ்டிப்போம் சொன்ன பிறகு அந்த மண்ணில் ஒரு உருவம் வந்துடுச்சு. அது சிவந்த மண், அதனால் ஆதாம்னு அதுக்கு பேர். ஆதாம்னா சிவந்த மண்ணுன்னு அர்த்தம். மண்ணில் உருவம் வந்துடுச்சு. இப்போ அந்த உருவம் எந்திரிச்சு நடக்கணும் இல்லையா? அவரை போல் இயக்க சக்தி அடையணும்ல. அதுக்கு என்ன பண்ணால் அதனுடைய நாசியில் ஊதினாராம், அதுதான் சத்தம். அந்த ஊதுதல் தான் வார்த்தை. ஊதினவருக்கு அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறி எழுந்தான், நடந்தான். இப்போது நாமளாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்குள்ளும் அவர் ஓய்ந்திருந்தார்னா எப்படி ஓய்ந்திருக்குன்னா அவருடைய ஆற்றல் சக்தியை, அந்த உயிராற்றலை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் அவர் கொடுத்துருக்கிறார்.
நாம் அதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கடவுளை பற்றி தெரியுமோ தெரியாதோ, எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுளுடைய ஆற்றல் அதுக்குள்ளே ஓய்ந்திருக்குது. அதனால தான் அது இயங்குது. இன்னும் சொல்லப்போனால் கடவுளே இயங்குகிறார், கடவுளே இயக்குகிறார், கடவுளே எல்லாமா இருக்கிறார். அப்போது மனுஷனுக்கு என்ன தனித்துவம் இருக்குதுன்னா, கடவுள் தன் ரூபத்திலையும் சாயலையும் உருவாக்குனவர் கடவுளுக்கு யாராச்சும் முந்தி வந்து ஒரு ஆலோசனை கொடுக்க முடியுமானா முடியாது இல்லையா? அவர் தான் எல்லாமா இருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல ஆசி கொடுக்கும்போது தன்னிலும் பெரியவங்க யாரும் இல்லாதனால தன் மீதே சத்தியம் பண்ணி உன்னை பெருக பண்ணுகிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்னாக்கா, தனக்கு யாரும் ஒரு ஐடியாலஜி கொடுக்காத அளவுக்கு நிறைவு பெற்றவராக இருந்தார் இல்லையா? அதுபோல் மனுஷன் இந்த பூமி, இந்த பிரபஞ்ச, இந்த பூமியில் தன்னிறைவு பெற்ற எல்லாமும் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்து பரிபூரணப்படுத்தியிருந்தார். அதனால் அவனுக்கு யாரும் ஐடியாலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் சாய்ஸ் கொடுத்துருந்தார். உன்னுடைய விருப்பத்தின்படியும் நீ வாழலாம், என்னுடைய விருப்பத்தின்படியும் வாழலாம். 2 சாய்ஸ் இருக்குது. உன்னுடைய விருப்பத்தின்படி தவறு நடக்கும்போது அதில் மரணம் ஒன்று உண்டாகும். என்னுடைய விருப்பத்தின்படி வாழும்போது நான் இருக்கும் வரையில் நீயும் இருப்ப. இவ்வளோ தான் விஷயம். ஆனால் அந்த மனுஷனுக்கு மரணம் என்னன்னு தெரியாததுனால இது ஒரு அனுபவமாக இருக்குது. திரும்பவும் மரணம் இல்லா பெருவாழ்வு, நித்திய ஜீவன் வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த பைபிள் இவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. இந்த பைபிளை அதை கொண்டு தான் வருது. எல்லோரும் நித்திய ஜீவனில் இருந்தோம்னாக்கா இவ்வளோ பெரிய புத்தகமோ, வார வாரம் சபைகளுக்கு போகிறதோ, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவோ, கோயில் குளங்களோ, உபதேசங்களோ எதுவுமே தேவைப்பட்டிருக்காது. உண்மை தானே? முதல் மனுஷனுடைய சாய்ஸு அவனுடைய விருப்பத்தில் இருந்தனால கடவுள் அதை பற்றி வருத்தலாம் படலை. கடவுள் அதெல்லாம் கோச்சிக்கவே இல்லை. உன் சாய்ஸ் படி நீ வாழ்ந்த சரி, அதனால் விளைவுகள் இது வந்ததுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் நீ இந்த சாய்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு என்னுடைய சத்தத்துக்கும் என்னுடைய கட்டளைக்கும் நீ கீழ்ப்படிஞ்சினா நீ இந்த சாய்ஸை மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதான் அந்த நியாயப்பிரமாணம்ங்கிற பிரமாணத்தின்படி வாழ்ந்தான். அப்போ கடவுள் எப்படி இருக்கார்? உடலமைப்பு என்கிற பிதாவாக இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் தகப்பன் அவர் தானே. எல்லா உடல்களுக்கும் மூல கர்த்தாவாக இருக்கிறதுனால பிதாவாக இருக்கிறாரு. எல்லா உடல்களும் இயங்கக்கூடிய உயிராற்றலாக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியாக இருக்கார். எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சப்தமாகவும் இருக்கிறார். அதுதான் வார்த்தை. பிதாவாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தைனா என்ன? வார்த்தையாக இருக்கிறாருன்னா என்ன? வார்த்தைனா சப்தமாக இருக்கிறார், சவுண்டு. கடவுள் எப்படி இருக்கார்? சவுண்ட் அண்ட் லைட், வெளிச்சமாகவும் சப்தமாகவும் இருக்கிறார். எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். சப்தம்னா என்ன? இப்போ நம்ம பேசுகிற மொழி இருக்கு இல்லையா, இது அடிப்படையில் சத்தம்தான். நான் பேசுகிற மொழி புரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் கவனிக்கிறீங்க, நிதானிக்கிறீங்க இல்லையா? இந்த மொழி புரியாத பிற மொழி பேசுகிறவங்க, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, பெங்காலியோ, அது மட்டும் தெரிஞ்சவங்க இருந்திருந்தால் நான் பேசுகிறது அவங்களுக்கு வெறும் சத்தம்தான் இல்லையா? பவுல் கூட சொல்கிறான் பாருங்கள், அந்நிய பாஷை பேசுறது பெருசு இல்லை, பேசுனீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும், இல்லைன்னா அது வெறும் சத்தம்தான், வெங்கல சத்தம் மாதிரி தான். பார்க்குறவங்க ஏதோ பைத்தியக்காரனை கத்திட்டு இருக்கிறானுங்கன்னு நினச்சிப்பாங்க இல்லையா? இப்போ பேசுகிற அந்நிய பாஷைக்கெலாம் அர்த்தம் இருக்குது, கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். பேசுகிறவனுக்கே புரியாது, இது என்ன பேசணுன்னு அவனை கேட்டாலே தெரியாது, ஏதோ உலக தள்ளிட்டான். ஆனால் அந்நிய பாஷைங்கிறது அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள சவுண்டுக்கு புரியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கடவுள் இடுற சப்தத்தை, கடவுள் நிறைய இடத்துல பாருங்கள், நான் பேசுகிற மொழியை நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்லலை, என் சத்தத்துக்கு கீழ்ப்படினார் இல்லையா? என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. அப்போ அந்த சத்தமானது நமக்கு வந்து சேரும்போது எப்படி இருக்குன்னா, நமக்கு புரியும் மொழியாக அது மாறுது. எல்லா உயிர்களுக்கும் கடவுளுடைய சத்தத்தின் டிக்ஷனரி இருக்குங்க. எல்லா உயிர்களுடைய அறிவுக்குள்ளேயும் கடவுள் சத்தம் என்னதென்று புரிந்து கொள்ளுகிற டிக்ஷனரி இருக்குது, விளக்கம் இருக்குது. அதனால தான் எல்லாமே கடவுள் சத்தத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கு, மனுஷங்க உள்பட. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை தவிர எந்த விலங்குகளுக்கும் இது புரியாது அப்படின்றோம். அப்படிலாம் கிடையாது. அப்போ அப்படி இருக்க அந்நிய பாஷை என்றால் என்ன? ஒருத்தர் பேசுகிற மொழி எனக்கு விளங்கலைன்னா எனக்கு அது அந்நிய பாஷை. அது வேறொருத்தருக்கு புரியுதுனாக்கா அது அவருடைய தாய்மொழியாக இருக்குது.
அப்போது அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க பல பல மொழிகளில் தான் பேசணுமே தவிர யாருக்கும் புரியாத ஒரு சத்தத்தை போட்டுக்கின்னு அமக்கலம் பண்ணக்கூடாது. இதை பவுல் விளக்கமாக சொல்லிட்டார், நான் சொல்லணும் கூட இல்லை. அப்போ இப்போ பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது, அவங்கவுங்க அறிவுக்கு நிதானிக்கட்டும். சரி, அப்போ அந்த சப்தம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் புரியும்படியான சப்தம் தான் கடவுள் கொடுக்குறார். மனுஷங்களுக்கு தான் கடவுள் பாஷை புரியுதானா? இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் புரியும். இன்னும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா, நம்ம மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன் வச்சுருக்கோம், இந்த மொழி கம்யூனிகேஷன் இருக்குது, மற்ற எந்த விலங்குகளுக்கும் அந்த மொழி கம்யூனிகேஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணிடுறோம்னா எல்லாம் வாயில்லா ஜீவன் அப்படி தானே சொல்கிறாங்க, கேள்விப்பட்டீர்கள? நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணியாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்கள் இருக்கட்டும், எல்லாமே வாயில்லா பிராணி. உண்மையிலே வாயில்லாத பிராணியாங்க அது? வாய் இருக்குதுல்ல அதுக்கு. எல்லா விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், மீன்களுக்கும், ஊரும் பிராணி எல்லாவற்றுக்கும் வாய் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. அதனால தானே சாப்பிடுது அது. ஓரறிவுங்கிற அந்த ஒரு செல் இருக்குது இல்லையா, ஓரறிவு செல்லு, அதுக்கு மட்டும்தாங்க வாய் கிடையாது. அது உடம்பால் பிசு தன்மையில் உள்ளுக்குள்ளே உணவு உறிஞ்சிக்கும். மற்ற 2 அறிவிலேருந்து தோன்றின எல்லாவற்றுக்கும் வாய் இருக்குது. அந்த வாய் மூலமாக உணவு உட்கொள்ளுது, அது ஒரு சத்தத்தை வெளியிடுது. அந்த சத்தம் அவங்கவுங்க உலகத்தில் உள்ளவங்களுக்கு புரியுது. நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளோ, கிளியோ, நாயோ, பூனையோ, இதெல்லாம் ஒரு சத்தம் விடுதில்ல, அந்த சத்தத்தை அதனுடைய இனத்தில் இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஆகுது இல்லையா? ஒரு சத்தத்தை போட்டோன்னா அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருது இல்லையா? அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இல்லையா? இப்போ வாயில்லாத பிராணின்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அது ஒரு அறியாமல். இது மாதிரி தான் கடவுளை பற்றின ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் நிறைய தவறுகள் நடக்குது. இவைகள் எல்லாத்துக்கும் வாய் இருக்குதுங்க, இவை எல்லாத்துக்கும் மொழியும் இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நமக்கு அந்த மொழி புரியல, அவ்வளோதான். நமக்கு அந்த மொழி புரியலை, அதனால் நமக்கு அதுங்கெல்லாம் வாயில்லாத பிராணின்னு சொல்லிட்டோம். பைபிள்லேயே ஒரு கதை இருக்குது பாருங்கள். ஒருத்தன் ஒரு கழுதை வளர்க்குறான், அந்த கழுதை மேலே உட்காந்துட்டு போகிறான். அந்த கழுதை பேசுது. அவன் கடவுளுக்கு விரோதமான செயல் செஞ்சிட்டான். அவனை கொல்றதுக்கு ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். அது ஒரு ஒத்தையடி பாதையில் எதிர்த்த மாதிரி வந்து நிற்கிறான். இந்த கழுதை அசையாமல் நின்று போச்சு. ஏன்னா இது பார்வைக்கு தேவதூதன் தெரியுது, அந்த கழுதைக்கு தெரியுது. கழுதை பார்வைக்கு தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறது தெரியுது, இவனுக்கு தெரியல. அப்போ அந்த கழுதையை போட்டு திட்டுறான். நான் உனக்கு எவ்வளோ சோறு போட்டிருப்பேன், உன்னை எப்படியெல்லாம் பார்த்துருப்பேன், ஏன் ஓட மாட்டேங்கிறன்ட்டு அதை அடிக்கிறான். அப்போ கூட அது அசையலை. அப்போ அவனுக்கு கோவத்தில் என்ன சொல்கிறான், எனக்கு வர கோவத்தில் இந்த பட்டயத்தாலே உன்னை வெட்டி போட்டுறேன் பாரு அப்படிங்கிறார். அப்போ அந்த கழுதை பேசுது, எதிர்க்க ஒரு தேவதூதன் நிற்கிறாரா அப்படின்னு. இப்போ இந்த கழுதை எப்படி பேசுச்சு? இயேசு பாருங்க, மீன்களோட பேசினார். பேதுரு ராமுழுக்க வலை போட்டார், மீன் மாட்டலை. இயேசு சொன்னார், படகு கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போ அப்படின்னார். இப்போ வலையை போட்டு மீன்கள் மாட்டோன்னு அவர் ஆழத்தில் தள்ளின்னு போய் வலையை போட்ட உடனே மீன்கள் கட்டளையிட்டார், மீன்கள் வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு அத்தி மரத்தை பார்த்து பேசினார், அது பட்டு போச்சு. அது பட்டு போகணுன்னு பேசலை, அவருக்கான சிலுவை மரத்தை அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அது புண்ணியம் பண்ணது தான். அப்போது இவர் பேச்சையெல்லாம் கேட்குதுங்க இல்லையா? இந்த இயற்கை உண்மை ஏகதேசத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கேட்குது இல்லையா? இறை சத்தத்தை நாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சத்தம் எல்லாத்துக்குமான முழு கம்யூனிகேஷனே அதுதான். அந்த சத்தத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் டிக்ஷனரி இருக்கிறது போல் மூல சத்தமாகிய கடவுள் சத்தத்தை நாம் உள்வாங்கிக்க தெரிஞ்சுக்கிற அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா நாம் சொன்னால் இந்த பிரபஞ்சம் அசையும். காற்றை பார்த்து இறையாதே அப்படின்னார். சொன்னாரா இல்லையாங்க? இயேசுநாதர் சொன்னார்ல, காற்று இறையாதேன்னு உடனே கடல் கொந்தளிப்பு நின்றுச்சு. அப்போது அந்த இயற்கையோடு பேசுகிறார் இல்லையா? அவருடைய நியாயத்தையும் நீதியும் கடைப்பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த இயற்கையாகப்பட்டது 5 இருக்குது. நீர், நிலம், காற்று, வானம், பூமி என்கிற 5 ஆற்றலை கொண்டது தான் இந்த பூமி. இதில் தான் நம்ம வசிக்கிறோம். இதுவே நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது, வெளியவும் இருக்குது. அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்தில், பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்துலேயும். இவைகள் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட இவர்களெல்லாம் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தான் மனுஷங்களுக்கு பணிவிடை செய்கிறவங்களும். கடவுள் சத்தத்தை அப்படியே முழுசாக பின்பற்றுவங்களுக்கு இந்த 5 தேவதைகளை வேலை வாங்குகிற தன்மையை கடவுள் கொடுக்குறாரு. இயேசுநாதர் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணார் இல்லையா? சில பேர் கண்ணு தெரியாமல் இருந்தது இல்லையா? கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சக்தி குறைஞ்சி போச்சு.
அந்த தேவதையை கூப்பிட்டு அந்த கண்ணுக்குள்ளே போங்கிறார், ஒளி சக்தியை கொடுக்குறாரு. அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க, அவர் கண்ணு தெரியுது. இன்னொருத்தனுக்கு காது கேட்கல, சத்தத்தை அந்த காற்று சத்தத்தை கூப்பிட்டு சொல்கிறார், அவனுக்கு காது கேட்கட்டும், நீ அவனுக்குள்ளே போகணும். காது கேட்குது. சில பேர் சப்பானியாகவும் சூம்பின கையுடையவனாக இருக்கிறாங்க. இந்த மண் சக்தி, தண்ணி சக்தி, காற்று சக்தி மூணுமே சேர்ந்தது இந்த உடல். மண், காற்று, தண்ணி இது மூணுமே சேர்ந்தது. இதை வாதம், பித்தம், கவம்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா உடம்பு சரியாக வேலை செய்யாது, உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யாது. இப்போ அந்த சக்திக்கான உள்ள தேவர்களை கூப்பிட்டு அந்த உடம்புக்குள்ளே அனுப்புகிறாரு, அதை சீர் பண்ணிடாடின்னு. அது சரியாயிடுது, எந்திரிச்சு நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், இதெல்லாம் நடக்குது இல்லையா? நீங்கள் வெளியரங்கமாக பார்க்கும்போது அற்புதம் பண்ணார், அடையாளம் பண்ணார். எப்படி பண்ணார்னா இந்த தேவதைகள்கிட்ட வேலை வாங்கினார். எபிரியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்படியே எழுதியிருக்குது, ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக தான் அவங்க அந்த தேவதைகளாக இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. குமாரனும் சொல்கிறாரு, உங்களை நீதி விசாரிக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறாருனாக்கா பிதாவினுடைய வார்த்தையை கொண்டு செய்கிறார். அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அப்போது இந்த செயல்பாடு கண்டிப்பாக நடக்கும். அப்போ பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? உடல் அமைப்பாக இருக்கிறாரு பிதாவா, உயிராற்றலாக இருக்கிறாரு பரிசுத்த ஆவியா, சப்தமாக இருக்கிறாரு கம்யூனிகேஷனாக, அதான் வார்த்தை. இப்போது இது மூன்றும் தனித்தனியாக இருந்தால் செயல்படுமா, ஒன்றாக இருந்தால் செயல்படுமா? பிதாங்கிற அந்த உடலுக்குள்ளே பரிசுத்த ஆவியும் வார்த்தையுமா இருக்குது. இப்போ இது சேர்ந்து தானேங்க நம்ம எல்லாம் எப்படி ஏங்குறோம்? இதெல்லாம் மூணு சேர்ந்து தானே நம்ம. இப்போ இந்த மூணு தனித்தனியாக இருக்குதா, ஒன்றா இருக்குதா? ஒன்றா தானே இருக்குது. அப்புறம் எங்கே திருத்துவோம்? அதை தான் திருத்துறோம். இப்போது அதை தான் திருத்துறோம். யாரோ தப்பாக சொல்லிட்டு போயிட்டாங்கள்ல, இப்போ நம்ம அதை திருத்துறோம். இனி அப்படிலாம் சொல்லாதீங்க. பிதான்றவர் ஒருத்தர் தான். சரி, இப்போது கடவுள் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இவர் தான் இதை எல்லாத்தையும் படைத்தார். இவருக்கு உருவம் இருக்குதா அப்படின்னா எல்லாவற்றுக்குள்ளுமா ஓய்ந்திருக்கிறதுனால எல்லாமே அவருடைய உருவம் தான். இது இல்லாமல் தனித்துவமாகவும் இருக்கிறாரு, எல்லாற்றுக்குள்ளுமா இருக்கிறாரு. எப்படி தனித்துவமாக இருக்கிறாரு, எல்லாவுமா இருக்கிறார். எல்லாத்துக்குள்ளவும் அவருடைய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. அவர் எல்லாத்துக்கும் நீதியாகவும் இருக்கிறார். அதனால தான் நாம் நீதி தவறும்போது அதுக்கான தண்டனையும் வேதனையும் துன்பங்களும் உண்டாகுது. கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரா, சோதிக்கிறாரான்னா கிடையவே கிடையாது. சோதனையும் தண்டனையும் வேதனையும் நம்முடைய செயல்லேருந்து எதிர்வினையாக தான் உருவாச்சு. ஏன்னா எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் ஓய்ந்திருக்கிறதுனால, எல்லாவற்றுக்குள்ளும் கடவுள் ஓய்ந்திருக்கிறதுனால நாம் எந்த செயல் செய்கிறோமோ அது எதிர்க்க இருக்கிற கடவுளுக்கு தான் செய்கிறோம். அது நல்வினையாக இருக்கட்டும், தீவினையாக இருக்கட்டும், அதுக்கான பதில் திரும்பவும் வந்துடும். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு. எல்லாவற்றுக்குள்ளும் அந்த கடவுள் ஓய்ந்திருக்கிறதுனால ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு. அப்போது நமக்குள்ளே வந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்? கடவுள் காரணமா? கடவுள் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இருக்க எல்லாத்துக்கும் நாம தான் காரணங்கிற அந்த விழிப்புணர்வு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்கான தீர்வே நமக்கு கிடைச்சிரும்.